Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல example 2.17 பார்க்குறோம். A man starts his journey from Chennai to Delhi by train. He starts at 22.30 hours on Wednesday. If it takes 32 hours of traveling time and assuming that the train is not late, when will he reach the Delhi? என்ன கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது 22.30 ஹவர்ஸ். அந்த டைமில் வெனஸ்டே கிளம்புறாங்க. ஓகேவா, மொத்த ட்ராவல் டைம் வந்து 32 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ட்ரெயின் வந்து லேட் ஆகலை. எப்போ வந்து டெல்லிக்கு ரீச் ஆவாங்க? ஸோ இதெல்லாம் கிவன் ஸ்டார்டிங் டைம் இத்தனை ஹவர்ஸ் நீ கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ராவலிங் டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எப்போ ரீச் ஆகுறாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடுத்து எவ்வளோ ட்ராவல், ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ரீச்சிங் டைம் கிடைச்சிரும். கரெக்டாக, ஏன்னா ட்ரெயின் வந்து லேட் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 22.30வையும் எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது டோட்டலாக 32வையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மாடுலோவில் கொடுக்குறோம். மாடுலோ 24. எதனால 24? நமக்கு தெரியும் ஹவர்ஸ் மொத்தம் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் உண்டு, டோட்டலாக 24 ஹவர்ஸ் உண்டு. ஸோ இது வந்து என்ன, டோட்டல் ஹவர்ஸ். ஓகேவா, ஒரு நாளைக்குள்ளது. ஓகே, அவங்க கிளம்புறது வெனஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். விச் இஸ் கான்க்ருவன்ட் டு, ரெண்டே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 54.30 மாடுலோ 24. ஓகே, நமக்கு தெரியும் இங்கே டிவைசர். ஓகே, ஸோ டிவைசரை வந்து அதை விட இந்த ரிமைண்டர் வந்து என்ன இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ டிவைட் பண்ணி பார்த்துடலாம். 54.30. ஸோ 24ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு, 2 டேபிள் போகலாமா? ஸோ 2 24s are 48. ஸோ ரிமைண்டர் மீதி என்ன இருக்குது, 6.30. ஸோ விச் இஸ் கான்க்ருவன்ட் டு 6.30 மாடுலோ 24. ஓகே ஓகே, ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஆனால் என்னைக்கு நம்ம சொல்லணும், அதாவது எந்த டே, வெனஸ்டே அவங்க கிளம்பியிருக்காங்க, அதுலேருந்து 32 ஹவர்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்னா. ஓகே, ஃபஸ்ட்டு வெனஸ்டே அவங்க எப்போ கிளம்பியிருக்காங்க, 22.30 ஹவர்ஸ். ஸோ 24 ஹவர்ஸ் ஆகிறதுக்கு இதில் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குதா. நெக்ஸ்ட்டு வெனஸ்டே, தேர்ஸ்டே என்ன, 24 ஹவர்ஸ் முடிஞ்சிட்டு. ஓகே, அப்போ இந்த ரெண்டும் பார்த்தாலே நமக்கு எவ்வளோ வருது, இதில் ஒரு பேலன்ஸ் 1.5, இதில் ஒரு 24 பார்க்கும்போது நமக்கு என்ன வருது, 25.30. இத்தனை ஹவர்ஸ் போயிட்டு. ஓகேவா, ஸோ அவன் கொடுத்துருக்கிறது வந்து டோட்டல் ஹவருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, 32 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 32ல் இந்த 25ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 630. அதானே என்ன கிடைச்சிருக்கு. ஓகேவா, 630. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள நாள் வந்து இந்த 1.5 மணி நேரம் வந்து வெனஸ்டே. ஓகே, பேலன்ஸ் உள்ள இந்த 24 ஹவர்ஸ் தேர்ஸ்டே. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 630 எவ்வளோ வரும், ஃப்ரைடே. ஓகே, ஸோ ஃப்ரைடே. இது வந்து சும்மா சைடில் ரஃப்பாக போட்டால் போதும். ஸோ நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கொடுத்துடலாம். therefore he will reach Delhi on Friday at 6:30 hours. Okay, thanks for watching.